ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 3/5/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு இதே நேரம், அதாவது 4/5/2025 இந்த டைமில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து எக்ஸாம் சென்டருக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கன்சால்டேட் பண்ணி எல்லா ஸ்லைடாக மேக் பண்ணியிருக்கிறேன். எதையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க. ஒவ்வொரு ஸ்லைடும் இம்பார்ட்டண்ட். சரி, இப்போது நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கவனத்திற்கு நாளைக்கும், அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் டஃப் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் போட்டிருக்கிறேன். இதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நடுவில் ஒரு ஸ்லைடில் வச்சுருக்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பார்த்து யாரும் பேனிக் ஆக வேண்டாம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கி மதியம் ஒரு 12 மணி இல்லைன்னா அதிகபட்சம் 4 மணிக்குள்ளே, மாலை 4 மணிக்குள்ளே என்னென்ன நீட் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே ஒரு 2 செட்டு, ஒரு செட்டு போதுமானது. இன்னொரு செட்டு எமர்ஜென்சிக்கு, அதாவது ஸ்டாண்ட் பைக்கு இன்னொன்று எடுத்து ரெண்டையும் தயார் நிலையில் வச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட, ஃபாதர்கிட்டையோ மதர்கிட்டையோ பிரதர்கிட்டையோ சிஸ்டர்கிட்டையோ கொடுத்து நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு 2 டைம் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இப்போ கால் பண்ணியும் கேட்டிருக்காங்க, கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க, வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா, பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, அது நல்லது. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்பேர் இன்னொன்று எடுத்து வச்சுக்கிட்டு அதனுடைய சாஃப்ட் காப்பியை பென்ட்ரைவ்லேயோ மெயில்லையோ போட்டு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிற 3 பேஜ் இருக்கும். இந்த 3 பேஜையுமே சிங்கிள் பேஜில் பிரிண்ட் அவுட் எடுங்க, பேக் டு பேக் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு சார். அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது ஏற்கனவே எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோ பார்த்துட்டேன். அட்மிட் கார்டு எடுத்துட்டேன், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியாச்சு, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுட்டேன், அதுக்கப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டியாச்சு. எக்ஸாம் ஹாலில் அட்டண்டன்ஸில் ஒட்டுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுவும் சேம் as த நீட் எக்ஸாம், நீட் அப்ளிகேஷன், அதையும் எடுத்துட்டேன் சார். அதுக்கப்புறம் வேலிட் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டேன். அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்க்ரைப் தேவையானவங்களாக இருக்கலாம். இவங்க அவங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு இன்றைக்கே, அதாவது இன்றைக்கி அப்படிங்கிறது நம்ம பேசிகிட்டு இருக்கிறது 3ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். இதை அதிகபட்சம் 4 மணிக்குள்ளே எல்லாமே செஞ்சு அதை உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட ஒரு தடவை கொடுத்து செக் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்க போங்க. நாளைக்கு காலையில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். இந்த வீடியோவை எவ்வளவு சிம்பிளாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக முடிக்கிறேன். அப்படி ஒருவேளை ரொம்ப லென்த்தியாக இருந்ததுன்னா உங்கள் நலனுக்காகத்தான் நான் கூடுதலாக பேசியிருப்பேன். ஸோ வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரீச் ஆன் டைம், அதாவது ரீச் ஆன் ரிப்போர்ட்டிங் டைம். ரிப்போர்ட்டிங் டைம் என்னவோ அந்த டைமுக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் முன்னதாகவே போய் ரீச் ஆயிருங்க. லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத அட்மிட் கார்டு வந்த உடனே போய் பார்க்க சொல்லியிருந்தாங்க என்டிஏ, நம்ம சேனல்லையும் சொல்லியிருந்தோம். பேரண்ட்ஸு அதை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டிலருந்து ட்ராவலிங்க்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 1 hour முன்னாடியே, 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே எக்ஸாம் சென்டருக்கு போய் ரீச் ஆயிருங்க. அதில் மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கி மாணவர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மாணவர்கள் அப்படிங்கிறது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் தான், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தூங்குறதுக்கு போயிருங்க. இன்றைக்கி ஒரு நாளில்
நான் இன்னும் அதை படிக்கல இதை படிக்கல நான் ஃபுல் நைட் படிக்கிறேன், அந்த வேலையெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஒரு நாளில் படித்து எதுவும் மாற போகிறதில்ல. ஓகேங்களா? தேவையில்லாமல் லேட் நைட் படித்து நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் டயர்ட் ஆகிட்டு ஏற்கனவே படித்ததும் சேர்ந்து மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல ரெஸ்ட்டு இருக்கிற மைண்டு நல்லா யோசிக்கும். ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி மேக்ஸிமம் ஒரு 10:30-11 மணிக்குள்ளே தூங்குறக்கு போயிருங்க. அதே மாதிரி நாளைக்கு காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சிக்குங்க. ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ். ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னதாகவே உங்களுடைய எக்ஸாம் ஹாலுக்கு எக்ஸாம் சென்டருக்கு போய் ரீச் ஆயிருங்க. எக்காரணத்தை கொண்டும் காலையில் அதே போல் நடுவுலையும் உங்களுடைய ஃபுட்டை அவாய்ட் பண்ணாதீங்க. அதை அடுத்த ஸ்லைடில் சொல்லியிருக்கிறேன். இப்போ காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டிங்க, நான் சொல்கிறது சண்டே, இன்றைக்கி நைட் நேரத்துலையே தூங்கிட்டு நாளைக்கு காலையில் நேரத்துலையே எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிங்க. ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸுக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு, வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா தாத்தா பாட்டி அவங்கக்கிட்டையும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்துக்கிட்டையும் உங்களுடைய ப்ரேயரை வச்சுக்குங்க. ஓகேங்களா? இதெல்லாம் மனசை சாந்தப்படுத்திக்கிறதுக்கான டெக்னிக். அடுத்தது, எக்ஸாம் சென்டரை ரீச் ஆகிட்டிங்கன்னா இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அவாய்டு நெகட்டிவிட்டி. அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா, இன்றைக்கி நைட்டில் இருந்த நிறைய குழந்தைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இன்னும் அதை படிக்கலை, இல்லைன்னா அந்த சாப்டரை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன். இந்த ஒரு நாளில் நீங்கள் ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நிறைய படிச்சிருக்கிறோம். படித்ததில் புதுசாக எதுவும் படிக்காமல் ஏற்கனவே படித்ததை ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள். அப்புறம் எரர் நோட் வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு டைம் பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தூங்கிடுங்க. நேரத்துலேயே எழுந்திரிச்சிக்குங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ஃபுல் பாசிட்டிவ் வைப்போடு போங்க. ஓகேங்களா? இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, தெரிஞ்ச கேள்வியையும் மறக்கடிக்க செய்யும். அதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம் சென்டரில் எல்லாம் புரியாத முகங்களாக இருக்கலாம், தெரியாத முகங்களாக இருக்கலாம். அதில் உங்களை விட சீனியர், சூப்பர் சீனியராக கூட இருக்கலாம், ரிப்பீட்டர், ரீரிப்பீட்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கலாம். அதில் யாராவது ஒருத்தர் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதோ இல்லை அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலோ அதை படிச்சிட்டிங்களா இதை படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதெல்லாம் காதுலியே வாங்கிக்க வேண்டாம். ஏன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே புக் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. ஓகேவா? அதனால் கீப் காம். எக்ஸாம் சென்டரில் எதுவுமே பேச வேண்டாம். அமைதியாக முடிஞ்சால் கண்ணை மூடிட்டு யோகா பண்ணுங்கள். அங்கே எக்ஸாம் சென்டர்னுடைய அந்த வளாகத்தில் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருங்க. நெகட்டிவிட்டியை மைண்டில் ஏற்றிக்காதீங்க. அந்த 3 மணி நேரம் 2 to 5 ஃபுல் பாசிட்டிவ் வைப்போடு இருங்க. நான் தான், அதாவது என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் மட்டுமே இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுடைய கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஷின் பேப்பராக இருக்கும். கொஷின் பேப்பர் 180 கேள்வியும் ஒன்று தான், ஆனால் சஃபுல் ஆகிருக்கும். அதில் உதாரணத்துக்கு முதல் கேள்வியே உங்களுக்கு தெரியாத கொஷின் வந்துடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷினை எடுத்து வச்சு இந்த கொஷின் எனக்கு தெரியல, ஃபஸ்ட்டு கொஷினை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கே அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். டோன்ட் டேக் மச் டைம் இன் அ சிங்கிள் கொஸ்டின். அப்போ அந்த கொஸ்டின் தெரியலையா, உடனே அதுக்கான டைம் எவ்வளவு, 30 செகண்ட்ஸா ஆர் 45 செகண்ட்ஸா இல்லை 1 நிமிஷமா, எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க, அதுக்குள்ளே ஆன்சர் வரலையா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க. மற்ற 179 கொஸ்டினையும் முடிச்சுட்டேன், கடைசியில் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா விட்ட கொஸ்டின், இந்த மாதிரி எத்தனை கொஸ்டின் நீங்கள் விட்டீங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கடைசி நிமிஷத்தில் ஆர் ஸ்பேர் இருக்கிற டைமில் நீங்கள் எடுத்து செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் தெரியாத மாணவர்களுக்கும் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி என்ன, அடுத்த பாயிண்ட் என்னென்னா, பி அவேர் வைல் பப்ளிங். இப்போது இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணவங்கள ப்ரீவியஸ் இயரில் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மிஸ்டேக்கை நீங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். என்னென்னா, இப்போது உங்களுடைய கொஷின் புக்லெட்டில்
கொஸ்டின் நம்பர் 5 வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா இமிடியேட்டாக உங்கள் மைண்ட் என்ன சொல்லணும், OMRலையும் நான் 5வது கொஸ்டினுக்கு ஆன்சரை நான் பபுள் பண்ணக்கூடாது, அடுத்தது 6வது கொஸ்டின் தான் நான் எடுக்கிறேன், அதனால் 6வது கொஸ்டின் இருக்கிற இடத்துல தான் பபுள் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது ஒரு கொஸ்டினை எடுத்துட்டு அதை எடுத்து நீங்கள் பபுள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பபுள் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து அந்த இடத்துல நீங்கள் புக்லெட்டில் ஏ அப்படின்னு எடுக்கிறீங்க, ஏங்கிற ஆப்ஷன் எடுக்கிறீங்க, அதாவது 1ஆம் நம்பர் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 1ஆம் நம்பரில் தான் பபுள் பண்ணுறீங்களா, இல்லை சிங்கிற ஆன்சர் தான் 3ஆம் நம்பர் தான் கரெக்டு அப்படின்னா 3rd ஆப்ஷன் தான் கரெக்டு அப்படின்னா 3rdல் தான் பபுள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பபுள் தான் பண்ண முடியும், ஒரு டாட் வச்சுட்டு உடனே இது தெரியாமல் வச்சுட்டேன் அதுக்கு பதிலாக 2nd ஆப்ஷனை நான் வந்து பபுள் பண்ணுறேன் அப்படின்னா 2 பப்ளிங் அப்படிங்கிறது ராங் ஆன்சர் தான், அதுக்கான நெகட்டிவ் மார்க் போயிடும். அதனால் பப்ளிங்கில் வந்து நீங்கள் 2 இடத்துல கவனமாக இருக்கணும். ஒன்று, ஒரு கொஸ்டினை தெரியல அப்படின்னு ஸ்கிப் பண்ணால் அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆன்சர் இருக்கிற OMR சீட்டையும் ஸ்கிப் பண்ணணும். அடுத்தது OMR சீட்டில் அந்த கரெக்டான பபுள் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதை நம்ம எரேஸ் பண்ணவோ இல்லைன்னா ஒரு சிங்கிள் டாட் வச்சுட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு இடத்துல பபுள் பண்ணாலோ அது வந்து இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் நெகட்டிவ் மார்க். அவ்வளோதான், ராங் கொஸ்டின் தான் அது. ஓகேங்களா? சரி, அடுத்த பாயிண்ட்டு என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஸ்கிப் த ஃபுட்டு. இதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போது காலையில் நீங்கள் வீட்டில் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்களோ, 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா ஒரு 10 o'clock இருக்க சொல்லியிருந்தேன். 10 o'clock நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ட்ராவலிங் டைம் ஒரு 2 hours ஆகுது, 1 hour ஆகுது அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒரு 7 to 7:30 ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்குங்க. அதே போல் 11 o'clock உள்ள உங்களுடைய ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா 10:30 or 10:45 லைட்டாக ஒரு ஃபுட் எடுத்துக்குங்க. எதனாலன்னா நீங்கள் 11 o'clock உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா திரும்பவும் மாலை 5 மணிக்கு தான் நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. 5ங்கிறது 5:15 ஆயிரும். அவ்வளவு ஒரு லாங் பிரேக் வந்து எம்டி ஸ்டமக்காக இருக்கிறோம் அப்படின்னா அதுவே வந்து நம்மளுக்கு டயர்ட் ஆயிரும், எஸ்பெஷலி இது சம்மர். அதே போல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போகிறது தேவைக்கு மட்டும் குடிங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பவும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தீங்கன்னா என்னாகும், திரும்பவும் இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க, ஃப்ரிஸ்கிங் இருக்கும். அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். வேறு எமர்ஜென்சி அப்படின்னா யூஸ் பண்ணிக்க வேணும் தான். ஏன்னா ரெஸ்ட் ரூமும் போகணும், அதே டைமில் எக்ஸாம் ஹாலில் உங்களுடைய பிளேஸில் நீங்கள் போய் உட்காரதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு உட்காந்துட்டீங்க அப்படின்னா சௌரியமாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை நடுவில் எமர்ஜென்சி அப்படின்னா வேறு வழி இல்லை, நீங்கள் போய்த்தான் ஆகணும். இதில் உங்களுக்கு வந்து ப்ராஸ்பெக்டஸில் அதே போல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் அட்மிட் கார்ட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 hourக்கு பிரேக் கிடையாது, லாஸ்ட்டு 1/2 hourக்கு பிரேக் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உள்ளே போகும்போதே அதாவது உங்களுடைய இடத்துல உங்களுடைய பிளேஸில் உங்களுடைய ரூமில் உங்கள் சீட்டில் நீங்கள் உட்கார்றதுக்கு முன்னாடியே பிரேக் போயிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்துக்குங்க. உங்களுடைய ஹால் நம்பர், உங்களுடைய டெஸ்கில் வந்து உங்களுடைய ரோல் நம்பர் எழுதியிருக்கும். அதே போல் உங்களுடைய கொஸ்டின் புக்லெட் நம்பர், அதே புக்லெட் நம்பர் இருக்கிற OMR இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிடுங்க. இதை வந்து ப்ராஸ்பெக்டஸில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஹால் மாதிரி உட்கார்ந்தாலோ பிளேஸ் மாதிரி உட்கார்ந்தாலோ இல்லைன்னா கொஸ்டின் புக்லெட்டு OMR இதெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னா இன்விஜிலேட்டர்கிட்ட நீங்கள் முன்கூட்டியே ஒரு டைம் கேட்டுக்குங்க. அப்படி இருந்தது அப்படின்னா அதை வந்து வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஹாலில் உட்கார்ந்த உடனே உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? என்னவெல்லாம் செய்யணும், எங்கெல்லாம் சைன் போடணும், அப்புறம் கொஸ்டின் புக்லெட்டில் ஃபஸ்ட் பேஜில் ஃபில்லப் பண்ணுறது, OMR பபுள் பண்ணுறது. இந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு கொஸ்டின் புக்லெட் கொடுப்பாங்க, அது சீல் பண்ணியிருக்கோம். அந்த சீல் பண்ணதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கண்ணை மூடி நல்லா ப்ரே பண்ணிவிட்டு ஒரு லாங்
ப்ரீத் எடுத்துக்குங்க. அது வந்து உங்களை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். நல்லா ஒரு லாங் ப்ரீத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது பதட்டமாக இருக்குது இல்லைன்னா வந்து டென்ஷனாக இருக்குதுன்னா கூட அது வந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணிடும். இதில் முக்கியமான ஒரு ஸ்லோகன் என்ன அப்படின்னா, எல்லா மாணவர்களுக்கும் கோச்சிங் சென்டரில் சொல்லியிருப்பாங்க, காலையில் 11 மணிக்கு நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா 11 மணிக்கு நீங்கள் என்ட்ரு ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு நீட் ஆஸ்பிரண்ட். ஓகேங்களா? அப்போது உள்ளே போகும்போது நீட் ஆஸ்பிரண்ட்டாக போகணும். 5 மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சு வரும்போது நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நான் வந்து டாக்டர் ஆகிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட உள்ளே போகணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பயந்துட்டு நான் ஒன்றும் இதை படிக்கலை அதை படிக்கலை, அவங்கெல்லாம் அதை படிச்சுட்டாங்க, நான் ஒன்றும் இந்த டாபிக் கவர் பண்ணல அப்படின்னு பயத்தோடு போனீங்கன்னா ஏற்கனவே படித்ததும் சேர்ந்து மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் படித்ததில் எது வந்தாலும் நான் கரெக்டாக எழுதிடுவேன் அப்படிங்கிற அந்த ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு போங்க. 11 மணி வரைக்கும் தான் நீங்கள் நீட் ஆஸ்பிரண்ட், 5 மணிக்கு மேலே நீங்கள் டாக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது இப்போ இந்த கொஷின் பேப்பர் டஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறேன். எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் ப்ரே பண்ணும்போது என்ன நினைப்பாங்கன்னா, கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமில் எஸ்பெஷலி இந்த மாதிரியான நீட் எக்ஸாமில் எல்லாம் டஃப்பாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா நீங்கள் ப்ரே பண்ணுறது அதை தான் ப்ரே பண்ணுவீங்க, கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கணும். ஈஸியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா 2024 ஸ்டோரி தான். ஓகேங்களா? 620 மார்க் எடுத்தாலும் சீட் கிடைக்காது. ஏன்னா ஈஸி அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஈஸி இல்லை, எல்லாத்துக்குமே ஈஸி. அப்போ என்ன ஆகும், கட் ஆஃப் வந்து ஃபுல்லாக ஏறிடும். ஏன்னா தம்ப்நெயிலில் கொஷின் பேப்பர் டஃப்னு போட்டு வச்சுருக்குறாங்க. லாஸ்ட் மினிட்டில் இந்த மாதிரி குழந்தைகளை பதட்டப்படுத்தலாமா, இது நியாயமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் ரியாலிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கும் பட்சத்தில் எல்லாத்துக்கும் ஈஸி, அதுலேயும் நல்லா படித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, ரிப்பீட்டர் ரீரிப்பீட்டருக்கு வெரி வெரி ஈஸி. அப்போ என்ன ஆகும், கட் ஆஃப் வந்து 620, 630, 640 வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கணும் அப்படின்னு மாணவர்களும் பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும். அப்படி டஃப்பாக இருந்ததுன்னா என்னாகும், கட் ஆஃபு குறையும். ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட். கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதனால் டஃப்பாக இருக்குது அப்படின்னா என்ன, ஒரு 5 கொஷின் டஃப்பாக இருக்குமா, இல்லை 10 கொஷின் டஃப்பாக இருக்குமா, பரவாயில்ல. அப்போ என்ன ஆகும், 537, 540, 2021 எல்லாம் உங்களுக்கு பிசிக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு 534, 537 கரெக்டாக தெரியல, அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போது 537 வந்ததுன்னா கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தது அப்படின்னு 2021 இருந்த மாணவர்களுக்கு தெரியும். இப்போது 2024 கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லோரும் நல்லா பண்ணாங்க. அதனால தான் என்ன ஆகிப்போச்சு, 620, 630ன்ட்டு மார்க் எடுத்த மாணவர்களுக்கு கூட சீட்டு கிடைக்கவில்லை. ஓகேங்களா? சரி, கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். பெற்றோர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா பெற்றோருக்கு நம்ம வந்து அறிவுரை கூட முடியாது. நாளை முழுவதும், நாளைக்கு சண்டே தான், உங்களுக்கு மிக முக்கியமான வேலை இருந்தாலும் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு முழு நாளும் பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரிப்போர்ட்டிங் டைம் என்னவோ அதை விட 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே அங்கே போய் ரீச் ஆயிருங்க. 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா குழந்தைய கொண்டு போய் 11 மணிக்கு விட்டுட்டு உடனே திரும்பி வந்துடாதீங்க. கேட் க்ளோசிங் டைம் அப்படிங்கிறது 1:30. 1:30க்கு மேலே 1 செகண்ட் லேட் ஆச்சுனாலும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு ரீசன் சொன்னாலும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. 1:30க்கு நீங்கள் உடனே வெளியில் வர வேண்டாம், முடிச்சிட்டிங்கன்னு உங்களை வந்து கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஹெல்ப் டெஸ்க் வரைக்கும் அதிகபட்சம் பேரண்ட்ஸ் போகலாம்.
இது எதுக்காக 130 வரைக்கும் நம்ம இருக்க சொல்கிறோம் அப்படின்னா, உள்ளே போன குழந்தைங்க ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ தேவைப்படுது, இல்லை நீங்கள் கொண்டு போன ஃபோட்டோ போகிற வழியில் எங்கேயாவது குழந்தைய விட்டுட்டாங்க அப்படின்னா, அதனால தான் நான் என்ன சொன்னேன், ஒரு செட்டு ஸ்பேர் அட்மிட் கார்டு 2 செட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று குழந்தை கையில் உங்கள் குழந்தைய கையில் ஒன்று கொடுத்துடுங்க, இன்னொன்று நீங்கள் வச்சுக்குங்க. ஏதாவது பத்தில் இல்லை ஏதாவது தேவைப்படுதுன்னா 130 வரைக்கும் குழந்தைங்க வெளியில் வர முடியாது. அதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற அத்தாரிட்டிஸ் மைக்கில் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க அங்கே அப்படின்னா அவங்க கேட்குற அந்த டாக்குமெண்ட்டை உங்களால் கொடுக்க முடியும். 11 o'clockலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக நின்றுக்குங்க அப்படின்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வரும். அப்போது உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, நான் இந்த இடத்துல தான் இருப்பேன், பக்கத்துலேயே ஏதாவது கார் பார்க்கிங் இருந்தால் அங்கே. அப்போது உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்கள் குழந்தைகளுக்கு தெரியும். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அத்தாரிட்டிஸ்கிட்டேயோ இல்லை நியர்பையில் இருக்கிற பேரண்ட்டுக்கிட்டேயோ நான் ஃபோனை வாங்கி உங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் 2 மணி வரைக்குமே, ஏன்னா 2 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 2 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போய்ட்டோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டுட்டு திரும்பவும் 4:45 என்ன பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைகளை ரிசீவ் பண்ணுறதுக்கு கேட்டுக்கிட்ட போய் நின்றுக்குங்க. 5-5:15 ஆயிரும். ஸ்டூடெண்ட்ஸ் 5 மணிக்கு எக்ஸாமை முடிச்சுட்டு உங்கள் இன்விஜிலேட்டர் வெளியில் போக சொன்னால் தான் நீங்கள் போகணும், இல்லைன்னா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, கடைசியாக இதை சொல்லிட்டோம். ப்ரே ஃபார் த டஃப் கொஸ்டின், அப்போ தான் கட் ஆஃப் குறையும். ஈஸியாக வேணும் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா கட் ஆஃப் அதிகமாகும். எவ்வளோ மார்க் எடுத்தாலும் கட் ஆஃப் என்னங்கிறத சொல்ல முடியாது. ஃபைனலாக ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃப்யூச்சர் டாக்டர்ஸ். தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பாய், see you, have a nice day, all the best.